அப்பனே பழனிமலை முருகா, இடைத்தேர்தல் டோக்கன் மேல பொங்கல் வருதிக்கும் நீளாதோ? அப்பனே முருகா ஞான பண்டிதா, நல்ல வழியை காட்டி விட்டாயா. விக்கிரவாண்டி தேர்தல் அறிவிச்சதுல இருந்தே சோத்துக்கும் பணத்துக்கும் பஞ்சமில்லையப்பா முருகா. காலையில இருந்தா டோக்கன் ரெடி, மாலை சாஞ்ச கையில பணம் ரெடி, சமைச்ச பிரியாணி ரெடி, அரிசி மூட்டை ரெடி, நல்ல வேட்டி சேலை சட்டைன்னு பொழப்பு நல்லா போகுதுப்பா. விக்கிரவாண்டின்னு தான் இவ்வளவு நாள் சொல்லிட்டு இருந்தோம். இப்போதான் நாங்க வாங்குற வாண்டியா மாறி இருக்கோம். மகிழ்ச்சியா இருக்கும் ஐயா முருகையா. இவ்வளவுக்கு பிறகு எங்களை ஒரே கவலை மாட்டுது முருகா. விக்கிரவாண்டி பரப்புரை அடுத்த 3 நாள்ல முடியுதுன்னு சொல்றாங்க. சாயங்காலம் அந்த 3 நாளும் முடிஞ்சு சாயங்காலம் ஆச்சுன்னா இந்த குடிகாரங்க கை கால்லாம் நடுங்குமே, அந்த மாதிரி நடுங்க ஆரம்பிச்சிடுமே இந்த பரிசு பொருளை வாங்கின எங்களோட கையு. ஒண்ணு மட்டும் செய்யும் முருகா, சீக்கிரமா தீபாவளியும் கொண்டு வந்துரு. செலவுக்கு எல்லாம் காசு பணம் வேணும். அதுக்கு இந்த இடைத்தேர்தல் மேல எங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்பா முருகா. பொங்கல் வரைக்கும் நீட்டித்தால் நன்றா இருக்கும் ஏழுமலை ஆண்டவா முருகா கந்தா. டோக்கன் பரிசு மேலாவுல ஒரு மாற்றம் வேணும் முருகா. கட்சிக்காரர்கள் போடும் பிரியாணில சுவை இல்லை முருகா. அதனால் அடுத்த முறை பிரியாணிக்கு பதில பணத்தையே கொடுத்தா நல்லா இருக்கும் முருகா. அப்பனே பண்டிதா முருகா, அதுக்கு ஒரு நல்ல ஏற்பாடு செய்யப்பா ஞான பண்டிதா திருத்தணி முருகா. விக்கிரவாண்டி ஒரு கட்சியின் தேர்தல் அலுவலகத்துல, அதாவது ஒரு கோயில்ல 70 வயசு மூதாட்டி இந்த மாதிரி முருகனை வேண்டிக்கிறதா ஒரு பதிவு. ஐயா இந்த மாதிரியான பதிவு பண்ணுங்க. இதுல இருந்து புரிஞ்சுக்குவாங்க எவ்வளவு கேவலமான ஒரு ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கிற வேலையை செஞ்சிருக்கிறாங்க. ஒரு ஓட்டு எப்படி போடணும் எல்லாம், அதாவது தன் விருப்பத்தோட நான் இந்த கட்சிக்கு வாக்களிக்கிறேன், இவங்க நல்லா சேவை செய்வாங்க அப்படின்னு தான் ஓட்டு போடணும். இந்த சூழ்நிலையில விக்கிரவாண்டியில பாமக எந்த அளவுக்கு அங்க களத்துல ரொம்ப வேகமா செய்யறாங்களோ அந்த அளவுக்கு மக்களுக்கு சேவைகள் அதிகமா செய்யறாங்க. அதாவது குத்தகையை எடுத்துட்டு திமுக காரங்க அந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல 20 நாளைக்கு குத்தகை எடுத்துக்கிறாங்க. பாமகவோட செயல்பாடு எவ்வளவு வேகமா இருக்கோ வீரியமா இருக்கோ அந்த அளவுக்கு மக்களுக்கும் பணம் கூட கூடிட்டே இருக்குது. 1000, அடுத்து 5000, அடுத்து 10,000, 15,000, இன்னும் பரிசு பொருள் எவ்வளவுதான் வரும்னே தெரியல, அந்த அளவுக்கு போயிட்டு இருக்குது. இல்ல இனிமே இந்த திமுக கூட்டணி கட்சிகள்னு சொல்லிட்டு திரிகிறாங்களே, இந்த கம்யூனிஸ்ட் கம்மநாட்டி பசங்க, விடுதலை சிறுத்தைகள், இந்த வேல்முருகன், இவங்கெல்லாம் ஜனநாயகத்தை பத்தி எங்கேயாவது பேசினா அவங்களை எதிர்த்து கருப்பு கொடி காட்டுங்க. அவங்களுக்கு பேசுறதுக்கு அருகதையே கிடையாது. இனிமேல் தமிழ்நாட்டில் ஜனநாயகத்தை பத்தி பேச திமுகவிற்கும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கும் எந்த காலத்திலும் அருகதையும் கிடையாது, தகுதியும் கிடையாது, தார்மீக உரிமையும் கிடையாது. அதை குழி தோண்டி புதைக்கிற வேலையை விக்கிரவாண்டியில செஞ்சிட்டு இருக்காங்க. அதனால எந்த சூழ்நிலை அவங்க பேசினாலும் அதுக்கு மறுப்பு தெரிவிச்சு எதிர்ப்பு தெரிவிச்சு கருப்பு கொடி காட்டுங்க. அவங்க இவ்வளவு ஒரு மோசமான மனித விரோத செயல்களை செஞ்சிட்டு இருக்காங்க. நாம நினைச்சிட்டு இருக்கோம் விக்கிரவாண்டின்னு, தவறு.